இழப்புகளை மீட்டெடுத்தல், இழந்தவைகளை மீட்டெடுத்தல். இந்த உலகத்தில் இழப்புகள் என்று இல்லாத மனிதர்களே கிடையாது. என் வாழ்க்கையில் இல்லை, நான் அடையலைன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் சொல்ல முடியாது. இன்றைக்கி பெரும் பெரும் பணக்காரர்கள் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியலை. ஆனால் அவங்களுடைய பிள்ளைகள் லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் அதிபதிகளாக இருக்கிறவங்களால ஹெல்த்து கிடையாது, வாழ்க்கை இல்லை, நிறைய ஏமாற்றங்கள், இழப்புகள். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இழப்பு என்பதே இல்லாத மனிதர்களே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான இழப்புகள் உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏமாற்றங்கள் உண்டு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நஷ்டங்கள் உண்டு. நான் அனுபவிக்கிற என் வாழ்க்கையில் எனக்கு உண்டாயிருக்கிற இழப்புகள் தான் இன்னொருத்தருக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இழப்பு இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஒன்று இருக்கும், இன்னொருத்து இல்லாமல் இருக்கும். இந்த இழப்புகளில் 2 விதமான இழப்புகள் இருக்குது. ஒன்று மீட்டு எடுக்கக்கூடிய இழப்புன்னு ஒன்று இருக்குது, மீட்டெடுக்க முடியாத இழப்புன்னு ஒன்று இருக்குது. அதாவது இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய சில காரியங்கள் உண்டு. சில காரியம் இழந்து போயிடுச்சு அப்படின்னா மீட்டெடுக்கவே முடியாது. உதாரணமாக, நம்ம கூட பழகிட்டு இருக்கிறவங்க நண்பர்களோ உறவுகளோ கொஞ்சம் பிரிஞ்சிருக்காங்கன்னா, நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா மீட்டெடுத்துடலாம். ஆனால் மறித்து போயிட்டாங்கன்னா மீட்டெடுக்க முடியாது. அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. செல்வம், நம்ம வாழ்க்கையில் நம்ம பணத்தை இழந்துட்டோம், ஐஸ்வர்யத்தை இழந்துட்டோம்னா கூட மீட்டெடுத்துடலாம். ஆனால் எதை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னா, ஒரு முறை நீங்கள் கிருபையை இழந்துட்டீங்கன்னா மிக மிக கடினம் அடுத்த முறை வாங்குறதுக்கு. கர்த்தர் தந்தவருடைய கிருபையை அல்ல தட்டி தேவனுடைய கிருபைகளை நம்ம விருதமாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப தேவன் நம்ம வாழ்க்கையில் தருவது மிக கடினம், கஷ்டம். 3வதாக ஆரோக்கியம். நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு பாதிப்பு, கிட்னி ஃபெயிலியர், கல்லீரல் ஃபெயிலியர், அல்லது லங்ஸில் ஃபெயிலியர், ஹார்ட்டு ஃபெயிலியர், நிறைய ஃபெயிலியர் இருக்கலாம், இழப்பு இருக்கலாம், சுகர் வந்துடுச்சு. ஆனால் இதெல்லாம் கூட மீட்டெடுத்துடலாம். ஆனால் ஒரு மனிதனை நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு, ஆக்கினை தீர்ப்புக்கு ஒப்பு கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், அவனை மீட்டெடுக்கவே முடியாது. அனனியால் சப்ராலுக்கு நடந்தது என்னன்னா, ஆக்கினை தீர்ப்பு. அவர்கள் சிலருடைய வாழ்க்கையில் தாத்தான் ஆபிரகாம் கூட்டத்தாருக்கு மோசேக்கு விரோதமாக எதிர்த்து நின்ற பொழுது அவங்களுக்கு நேரிட்டது வியாதிகள் அல்ல, ஆக்கினை தீர்ப்புகள். அந்த ஆக்கினை தீர்ப்புகளுக்கு மீட்டெடுக்கவே முடியாது. அது இழப்பு கண்ணு முன்னாடி தெரியும். அந்த தாத்தான் ஆபிரகாம் கூட்டத்தார் மோசேக்கு விரோதமாக எதிர்த்து நின்ற பொழுது பூமி தன் வாயை பிளந்து உங்களை உயிரோடு விழுங்குன்னு சொன்ன பொழுது அதுக்கு ரீமெடியே இல்லை. அவங்களுக்கு அப்போ இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தர்கிட்ட விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்கெல்லாம் நேரமே இல்லை. ஸோ இந்த இழப்புகள் தன் கண் முன்னாடி அந்த தாத்தான் ஆபிரகாம் கூட்டத்தார், அந்த கோராயின் கூட்டத்தார் மோசைக்கு விரோதமாக எழும்பி வந்த பொழுது, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட்ட பொழுது இவங்க மனம் திரும்புவதற்கு கூட நேரம் இல்லை, மனம் திரும்பவே முடியாத அளவுக்கு ஒரு கட்டுகள் வந்தது. நீங்கள் யூதாஸ் காரியத்தை கூட எடுத்துக்கொள்ளலாம். பேதுருவை மீட்டெடுத்துட்டாரு, யூதாஸ் காரியத்தை மீட்டெடுக்க முடியல. இழப்பு தான். இழந்து போன வேலை, உலக பிரகாரமான வேலையிலிருந்து தள்ளப்படலாம், உலக பிரகாரமான வேலை மாறி போகலாம், கிடைச்சிரும். ஆனால் ஆவிக்குரிய ஸ்தானம்னு ஒன்று உண்டு. ஆவிக்குரிய ஸ்தானத்திலிருந்து தேவன் தள்ளிட்டாருன்னா, உங்களுக்கு சொல்லணும்னா லூசிஃபர், அந்த ஸ்தானத்திலிருந்து அவரை தள்ளிட்டாருன்னா திரும்ப அவனை கொண்டு வந்து நிறுத்தவே இல்லை. ஸோ அந்த இழந்த ஸ்தானத்தை நம்ம நல்ல ஊழியத்தை கொடுத்துருப்பாரு, கிருபையில் கொடுத்துருப்பாரு, அந்த பொசிஷன்லேருந்து, அதாவது ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ்லேருந்து இறங்கிட்டோம் அப்படின்னா திரும்ப பெற்றுக்கொள்வது மிக மிக கடினமான காரியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்மாற்றம், இது ஒரு நஷ்டம். ஒரு சபையில் ஒரு போதகர் இருக்கார், ஒரு சுவிசேஷகர் இருக்காங்க, ஒரு ஆத்மாவை ரட்சிப்புகளை நடத்துகிறாங்க. அந்த ரட்சிப்புகளை வந்த ஒரு ஆத்மா கொஞ்ச நாள் கழித்து பின்வாங்கி போகுது. அது அவங்களுக்கு ஒரு இழப்பு. இத்தனை வருஷம் நான் அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றிருக்கிறேன், அவங்களுக்கு நான் வசனத்தை கொடுத்துருக்கிறேன், அவங்கள ரட்சிப்புகளை நடத்தினேன், ஜெபம் பண்ணினேன், அவங்க பின்னாங்கி போயிட்டாங்களே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி வந்துருச்சு, ஏதோ ஒரு பாவத்தினால விழுந்து போயிட்டாங்களே, ஏதோ ஒரு இருதயத்தில் கடினமாக இருக்கேன்னு சொன்னால் அவங்களுக்காக கிரயம் செலுத்தி மீட்டு எடுத்து விடலாம். ஆனால் எதை மீட்டெடுக்க முடியாதுன்னா, தேவனுடைய குமாரனை காலின் கீழாக மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்தித்து, வேதம் சொல்லுகிறது 2 தரம் செத்து போனவர்களை இந்த இயேசு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். 6வதாக தேவ பிரசன்னம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நல்லா போயிட்டுருக்குறீங்க,
ஜெபிச்சாவே தேவ பிரசன்னம் வரும். சிலருக்குலாம் நல்லா ஜெபிச்சு ஜெபிச்சு நடக்கும் பொழுது தேவ பிரசன்னம், ட்ராவல் பண்ணும் பொழுது தேவ பிரசன்னம், ஸ்கூலில் உட்காந்தாலும் காலேஜில் உட்காந்தாலும் எங்கேயுமே ஒரு தேவ பிரசன்னம் நம்மோடு இருக்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. ஒருவேளை அந்த தேவ பிரசன்னத்தை நீங்கள் இழக்கலாம். உங்கள் ஜெப வாழ்க்கையிலையோ உங்கள் ஊழியத்திலேயோ நீங்கள் எங்கே போகும்பொழுது ஒரு வெறுமையை நீங்கள் பார்க்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால தேவ பிரசன்னம் உங்களை விட்டு போயிருக்கும். ஒன்று உங்கள் கீழ்ப்படியாமை அல்லது ஏதோ ஒரு தவறு. அதை மீட்டெடுத்துடலாம். ஆனால் எதை மீட்டெடுக்க முடியாது தெரியுமா? சாத்தானுடைய உலகத்தில் போய் ஒரு மனுஷன் மாட்டிக்கிட்டான்னு வச்சுங்க, டார்க் எப்படி சொல்கிறது, அந்த வேர்ல்டு தேவ பிரசன்னத்தை விட்டுட்டு அந்த டார்க் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க, டார்க் வேர்ல்டு, அதுக்குள்ளார போன ஒரு மனுஷன் சாத்தானுடைய பிரசன்னத்தை விரும்பி அநேகர் வந்து அந்த சாத்தானுடைய ஆழங்களை விரும்புகிறேன்னு சொல்லி நிறைய போயிட்டாங்க. அவங்கள மீட்டெடுக்கிறது கஷ்டம். நீங்கள் அதாவது இன்னும் சாத்தானை மட்டும் தேடலை, ஆனால் ஏதோ ஒரு பாவ வாழ்க்கையினால உங்கள் தேவ பிரசன்னத்தை இழந்துட்டீங்க. ஜெபிச்சு பார்க்குறீங்க முடியல, ஆராதிச்சு பார்க்குறீங்க முடியல, அதையெல்லாம் நீங்கள் மீட்டு எடுத்துடலாம். ஆனால் எப்போ சாத்தானுடைய உலகத்துக்குள்ளார ஒரு மனிதன் போயிட்டானோ, அந்த சாத்தானுடைய பிரசன்னம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் அவனை திரும்ப கொண்டு வரதுங்கிறது மிக கடினமான ஒரு காரியம். சாத்தானுடைய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தால். ஏழாவதாக அபிஷேகத்தையும் வல்லமையையும். ஒரு காலத்தில் ஒரு நல்ல ஒரு அபிஷேகம் இருந்துச்சு, வல்லமை இருந்துச்சு. இன்றைக்கி அது இல்லை. ஆதியில் கொண்டிருந்த அந்த வேகம், ஆதியில் கொண்டிருந்த அந்த தாகம், ஆதியில் கொண்டிருந்த அந்த உழைப்பு, அவ்வளவு நடந்தாலே அற்புதம் நடக்கும். இன்றைக்கி எல்லாம் இல்லை, அனலும் இல்லை, குளிரும் இல்லை, அணைஞ்சு போய் கிடக்குது. அதை மீட்டு கூட எடுத்துடலாம். ஆண்டவர்கிட்ட போராடி அபிஷேகத்தை வாங்கிடலாம். திரும்ப கர்த்தர் கொடுப்பார், வல்லமை கர்த்தர்கிட்ட வாங்கிடலாம். ஆனால் எதை வாங்க முடியாது தெரியுமா? ஏற்கனவே சொன்னது போல், இந்த இயேசு வேணான்னு மறுதளித்து போனவங்க, இந்த கடவுள் வேண்டாம், பாவம்தான் வேணும், மறுதளித்து போனவர்களை திருப்பி புதுப்பிக்கிறது. எனக்கு தெரியும் இயேசு தான் தெய்வம், எனக்கு தெரியும் எனக்கு நியாய தீர்ப்பு உண்டு, எனக்கு தெரியும் நரகம்னு ஒன்று இருக்குது, எல்லாம் தெரிஞ்ச ஒரு மனுஷன் பர்பஸ்ஃபுல்லாக எனக்கு இந்த உலகம்தான் வேணும், குடி தான் வேணும், விபச்சாரம் தான் வேணும், பாவத்தை வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னு சொல்லி கர்த்தர் எனக்கு வேண்டான்னு சொல்லி மறுதளித்து போனவங்களை புதுப்பிக்கிறது கஷ்டமான காரியம். ரெண்டாவது, எட்டாவது, தள்ளி போன ஒரு திருமண வாழ்வு அல்லது நின்று போன ஒரு வேலை, ஒரு பிஸ்னஸ், ஏதோ ஒன்று ஆரம்பித்து உலக பிரகாரமான காரியங்கள். திருமண வாழ்க்கையில் கூட பாருங்கள், வயசுக்குள்ளே இருக்க வரைக்கும் திருமணம் நடந்துடலாம், 70 வயசாகி கல்யாணம் ஆகலைன்னா திரும்ப திருமணம் நடக்குமா? அது ரொம்ப கஷ்டமான காரியம். இதெல்லாம் மீட்டு எடுக்கவே முடியாது. இழப்பு தான். வாழ்க்கையில் தகப்பன் செஞ்சு வைக்கல, தாய் செஞ்சு வைக்கல, நானே செய்யலை, அதில் ஒரு இழப்பு. 9வது, மனுஷனுடைய வீழ்ச்சி. நான் ஏற்கனவே சொன்னேன், பேதுருனுடைய வீழ்ச்சியை கர்த்தர் தூக்கி எடுத்தார், ஆதாமுடைய வீழ்ச்சியை கர்த்தர் தூக்கி எடுத்தார். ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் விழுந்து போனான், ஏதேனிலிருந்து விழுந்தவனை கர்த்தர் தூக்கி எடுக்க இறங்கி வந்தார். ஆனால் பரலோகத்திலிருந்து விழுந்த சாத்தானை தூக்கி எடுக்கவே முடியாது. அது சாத்தானுடைய வீழ்ச்சி, அதை தூக்கி எடுக்கவே முடியாது. அதுக்கு ஒரு ரீமெடியே கிடையாது, மறு வாழ்க்கை கிடையாது. 10வது ரொம்ப முக்கியமான காரியம், தேவ சித்தம் இல்லாத ஒரு திருமண வாழ்வு. இன்ன வரைக்கும் திருமணமே ஆகலை, ஏதோ ஒரு போராட்டம் இருக்குது அப்படின்னா, தள்ளி தள்ளி போகுது, பிரச்சனையாக இருக்குதுன்னா கூட 10 வருஷம் ஆனால் கூட 11வது வருஷம் கர்த்தர் கல்யாணம் பண்ணி வச்சுருவார், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் தேவ சித்தம் இல்லாத ஒரு திருமண வாழ்வு வந்துருச்சுன்னா, கட்டிட்டோம்னா, அதில் மாட்டிக்கிட்டோம்னா, காதல், சுய விருப்பங்கள், நான் இவர் தான் கல்யாணம் பண்ணுவேன், அவர் ரசிக்கப்பட்டவரோ ரசிக்கப்படாதவரோ, எதையோ ஒரு காரணத்தை சொல்லி தேவ சித்தத்தை எதிர்த்து நின்று ஒரு திருமணம் பண்ணிட்டா சாகிற வரைக்கும் அதுதான். அங்கேருந்து வெளியில் வரவே முடியாது. ஒரு தடவை நுகம் பூட்டப்பட்டாயிட்டுன்னு சொன்னால் அவ்வளோதான். இது போல் நிறைய காரியங்கள் இருக்குது. மீட்டு எடுக்கக்கூடிய இழப்புகள் ஒன்று இருக்குது, மீட்டு எடுக்க முடியாத இழப்புகள் ஒன்று உண்டு. ஸோ நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? நம்ம பல நேரத்தில் மீட்டு எடுக்கக்கூடிய இழப்புகளை விட மீட்டு எடுக்கப்படாத இழப்புகளை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். எப்போ நம்ம அந்த லெவலுக்குள்ள போகணும்னா, மீட்கப்படுகிற நாளுக்குள்ளாரையே நம்ம தப்பிச்சிட்டோம்னா, அந்த ஒரு எல்லைக்குள்ளாரையே நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்பிட்டோம்னா, மீட்டே எடுக்க முடியாத இழப்புகளுக்குள்ளே நம்ம போயிடவே மாட்டோம். உங்களுக்கு புரியும் தெரியும். அதாவது ஒருத்தன் 10th படிக்கிறான், மிட் டேர்ம் டெஸ்ட்டு, கிளாஸ் டெஸ்ட்டு, ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, இதிலெல்லாம் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறான்னு வச்சுங்க. அதுக்குள்ளாரே அவன் வந்து திரும்ப எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டான்னா 10th ஆனுவல் எக்ஸாம் எழுதும் பொழுது கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ஆனால் 10th பப்ளிக்கில் ஃபெயில் ஆகிட்டாக்க 10th ஃபெயில் தான். படிக்கிற வரைக்கும் 10th ஃபெயில் கிடையாது. பிப்ரவரி மாதம் வரைக்கும் ஆனுவல் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் அவன் 10th ஃபெயில்னு சொல்லவே மாட்டாங்க.
ஆனால் எப்போ ஃபெயில்னு சொல்லுவாங்கன்னா அந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். அப்போ நம்ம வாழ்க்கையில் தப்பிச்சு கொள்ளக்கூடிய ஒரு காலம் ஒன்று உண்டு. அந்த தப்பிக்கிற அந்த ஒழுங்காக படிக்கல வாத்தியார் சொல்லிகிட்டே இருப்பார், ஒழுங்காக படி பப்ளிக் வருது, ஒழுங்காக படி பப்ளிக் வருதுன்னு. இதே தான் சபையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நியாய தீர்ப்பு வருது, உன் பேப்பரை திருத்திக்க, உன் வாழ்க்கையை திருத்திக்க. இங்கே நீ பூமியில் இருக்கிறதுக்குள்ளார சரி பண்ணலைன்னு சொன்னால் கிருபையின் காலம் ஒன்று உண்டு. ஆண்டவர் நம்ம மனம் திரும்புதலுக்கான ஒரு காலத்தை வச்சுருப்பார். அந்த காலத்துக்குள்ளார நம்முடைய லைஃப்பை சரி பண்ணலைன்னு சொன்னால் சரி பண்ண முடியாத ஒரு நாள் ஒன்று வரும். அந்த நியாய தீர்ப்பு நாளிலேயோ அல்லது இந்த பூமியிலே கர்த்தர் ஒரு மனுஷனை விட்டு விலகிட்டாருன்னா திரும்ப தூக்கவே முடியாது. யாராச்சும் ஒருத்தர் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்குறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம். ஆனாலும் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு. ஐயா சபையை பார்த்து சொல்கிறாரு, நீ நல்லா வளர்ந்துருக்கிற, நல்லா ஆராதிக்கிற, நல்ல காணிக்கை கொடுக்குற, நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற, எல்லாம் நீ நல்லா செஞ்சிட்ருக்கிற. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்னென்னா, திருவிருந்து எடுத்துட்டோம்னா தப்பிச்சிடலாம், ஆராதனைக்கு போயிட்டா தப்பிச்சிடலாம், ஒரு பூசையை பார்த்துட்டா தப்பிச்சிடலாம், காணிக்கை கொடுத்தா தப்பிச்சிடலாம், ஊழியத்தை தாங்கிட்டா தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் அதுக்கு மேலாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி உன் கிரியை அறிஞ்சிருக்கிறேன், உன் பிரயாசத்தை அறிஞ்சிருக்கிறேன், உன் பொறுமையை அறிஞ்சிருக்கிறேன், பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாது இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிற நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டது எல்லாம் கரெக்டுப்பா. ஆவிக்குரிய நிலைமையில நீ வளர்ந்துருக்கிற, இவன் தான் உண்மையான ஊழியக்காரன், இவன் உண்மையான ஊழியக்காரன் நீ கிடையாது. நீ ரொம்ப பொறுமையாக இருக்கிற, உன்னுடைய பிரயாசங்களை, உன் கிரியைகளை, உன் செயல்களை எல்லாம் அறிஞ்சிருக்கிற, எல்லாம் குட். ஆனால் நீ என்னத்தை இழந்தன்னா அன்பை இழந்துட்ட. இன்றைக்கி நிறைய யாருக்கு தெரியுமா ரொம்ப பிரச்சனை? விசுவாசிகளை விட ஊழியக்காரனுக்கு நிறைய பிரச்சனை என்னென்னா அன்பை இழந்துருவாங்க. அவங்களால பிரசங்கிக்க தெரியும், எந்த இடத்துல எழுப்பி விட்டாலும் தாவீதை பற்றி எடுனா எடுப்பாங்க, ஆபிரகாமை குறித்து எடுனா எடுப்பாங்க, நியாய தீர்ப்பை குறித்து, வருகையை குறித்து பிரசங்கம் பண்ண தயா ரெடி, ஒர்ஷிப் பண்ண தயா ரெடி, ஜெபம் பண்ணுங்க, தேசத்துக்காக ஜெபிக்கணுமா, உங்களுக்காக ஜெபிக்கணுமா, எல்லாமே நம்ம செய்வாங்க, சுவிசேஷம் அறிவிக்கணுமா, போய் ட்ராக்ஸ் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் கிரியைகள் அல்ல, கிரியைகளுக்கு மேலாக ஒன்று உண்டு, அன்பு. அன்பு. இன்றைக்கி விசுவாசிகளுடைய நிலைமையை விட ஊழியக்காரோட நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலைமை. என்னென்னா, அவங்க நல்ல வெல் ட்ரெயின்டாக இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஆனால் எதை இழந்திருப்பாங்கன்னா உறவை இழந்திருப்பாங்க. சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சபையே நீ தேவனை தேடி வர்ற, ஆராதிக்கிற, நல்ல ட்ரெஸ் போட்டு வர்ற, எல்லாம் கரெக்டு, ஆனால் நீ எதை இழந்துட்டேன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு. இந்த அன்பு இல்லை, ஒரு மெக்கானிக்கல் ஒர்ஷிப், ஒரு மெக்கானிக்கல் எப்படி சொல்கிறது, ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணுறது போல். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சர்ச்சுக்கு போயிடணும், நம்ம 1ஆம் தேதி ஆச்சுன்னா காணிக்கை கொடுக்கணும், தசமபாவம் கொடுக்கணும், ஏதோ ஒன்று கொடுக்கணும், எல்லாமே ஒரு மெக்கானிக்கலாக ஒரு சிஸ்டமேட்டிக்கலாக நம்ம கொண்டு வந்துட்டோமே தவிர அன்பினால் செய்கிறத கர்த்தர் விரும்பலை. அதனால தான் ஆண்டவர் அடுத்த வசனத்தை சொல்கிறாரு, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி. 2 காரியத்தை சொல்கிறார், ஒன்று நினை, 2வது மனம் திரும்பு. ரொம்ப முக்கியமான காரியம். 3வது ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அப்போ 3 காரியம் சொல்கிறாரு. மகனே, நீ ரட்சிக்கப்பட்ட நாளில் உன் சிறு வயது பக்தி எப்படி இருந்துச்சு, இள வயதின் பக்தி எப்படி இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்ன மாதிரி என்னால் ஜெபிக்க முடியல பாஸ்டர், முன்ன மாதிரி என்னால் பைபிள் படிக்க முடியல, முன்ன மாதிரி தேவனோட உறவாட முடியல, எனக்கு ஏதோ ஒரு வெறுப்பு இருக்குது, எனக்கு அதில் பிரியம் இல்லை, எனக்கு தோணலை, எனக்கு ஜெபிக்கணும்னே தோணலை, கர்த்தருடைய சமூகத்தில் அறை வீட்டுக்குள்ளே பூட்டி கொண்டு நான் கர்த்தரோடு உறவாடணும், பேசணும், தேவன் தந்துள்ள அந்நிய பாஷைகளால் தேவனை துதிக்கணும், ஆராதிக்கணும், உறவாடணும்னு எனக்கு என்ன வரல, எண்ணம் வரல. அப்படின்னா எங்கே பிரச்சனைன்னா, நீ விழுந்துட்ட. நீ என்ன நிலைமையில இருந்து விழுந்த, எந்த ஸ்டேஜில், யாரோட பழகுன, எந்த ஐக்கியத்துக்கு போன, எந்த ஜனங்களோடு நீ உறவாடின, என்ன பாவத்தை நீ செஞ்ச, உன் லைஃப்பை உட்காந்து யோசிச்சு பாரு. ஒரு டைரியை போட்டது போல் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு நான் என்ன பண்ணுவேன், ரீகால் பண்ணுவேன். இன்றைக்கி 2026வது வருஷம். நான் 1980 பிறந்தேன். 86ல் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்போ நான் 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன், இந்த ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தேன், இவங்க தான் எனக்கு வாத்தியார், இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூழ்நிலையில் நான் வளர்ந்தேன் நினைப்பேன். 10 வருஷம் கழிச்சு
16 வயசில் நான் எங்கே இருந்தேன், எப்படிப்பட்ட என் வாழ்க்கை இருந்துச்சு, நான் எதை கற்றுக்கிட்டேன், எந்த தீமையை செய்ய ஆரம்பித்தேன், என்னுடைய டிசிப்ளின் லைஃப் எப்படி இருந்துச்சு, 26 வயசில் நான் எப்படி இருந்தேன், ஆண்டவர்கிட்ட இருந்தேனா, ஆண்டவரை தள்ளி இருந்தேனா, மாய்மால வாழ்க்கை இருந்தேனா, 36 வயசில் எப்படி இருந்தேன், 46 வயசில் எப்படி இருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் அதிக முறை நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஒவ்வொரு முறையும் நான் தேவ சமூகத்தில் வரும் பொழுது நான் போய் உட்காந்து என்ன நான் எவால்வேட் பண்ணுவேன். அப்போ அந்த ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பு, அந்த பக்தி, என்னை கர்த்தர் தெரிஞ்ச நாளிலிருந்து இன்ன வரைக்கும் நான் வளர்ந்துருக்கிறேன்னா குறைஞ்சிருக்கிறேன்னா. ஆண்டவர் விரும்புகிறது அன்பு தான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அறியான் வசனம் தெரிஞ்சவன் கிடையாது, வரங்களால் நிரம்பினவன் கிடையாது, உள்ளுக்குள்ள அன்பு, அந்த உறவுங்க. எனக்கு பிடிச்சது என்னன்னா, மனுஷரை பார்க்குறத விட தேவனோடு நடக்கிறத நான் விரும்புவேன். போய் தனியாக உட்காரணும், எங்கேயாவது போய் விழுந்து கிடக்கணும், மரத்தடிக்காது, குகையிலையாவது, வனாந்தரத்துலையாவது, எங்கேயாவது போய் விழுந்து கிடக்கணும். ஸோ இங்கே ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்த, ஏன் உன் வாழ்க்கையில் வீழ்ச்சி, ஏன் உன் வாழ்க்கையில் குறைவுகள் வந்தது, எங்கே உன் சொப்பனங்கள் குறைஞ்சி போச்சு, எங்கே உன் தரிசனங்கள் குறைஞ்சி போச்சு, எங்கே உன் ஆவிக்குரிய மேன்மைகளை இழந்த, எங்கே ஒரு நல்ல உறவை இழந்த, இதையெல்லாம் நீ உணர்ந்து பார்த்து நினைத்து பார்த்து அதில் ஆமாம் நான் இங்கே ஸ்டக்கானேன், இவங்களோடு பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த ஐக்கியத்துக்கு, இந்த சபைக்கு, இந்த ஊழியத்துக்கு, இந்த ஃபெல்லோஷிப்புக்குள்ளே நான் போனதுக்கு அப்புறம் தான் நான் தப்பு பண்ணேன், அல்லது உலக பிரகாரமான மனுஷர்கள், இல்லை இந்த வேலை என்னை பிரிச்சிச்சு, இந்த பிஸ்னஸ் என்னை பிரிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் நான் நினைவு கூர்ந்து இதிலிருந்து நான் எப்படி வெளியில் வர்றது, அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். மீட்டெடு, இழப்புகளை மீட்டெடு. மிக முக்கியமான என்ன தெரியுமா, உறவு, தேவனோடு உள்ள உறவு. அதுதான் ஃபஸ்ட்டு. நம்ம ஏற்கனவே சொன்னேன், செல்வத்தை இழந்த செல்வத்தை பெற்றுக்கொள்ளலாம், இழந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம், இழந்த பேரு புகழ் எல்லாம் கிடச்சிடணும். ஆனால் தேவ அன்பு, தேவனோடு உள்ள அந்த நெருக்கமான உறவு ரொம்ப முக்கியம். கடந்த சில நாட்களாக எனக்கு ஊழியங்கள் பெருகி போச்சு, நிறைய ஃபோன் கால் இருக்குது, நிறையா பேருக்காக ஜெபிக்கிறேன். பிரதர்கிட்ட தான் சொல்லுவேன், பிரதர் எனக்கு தலை வலிக்குது பிரதர், எனக்கு பிரச்சனையை கேட்டு கேட்டு ஒரு நாளைக்கு 100 ஃபோனாவது வரும், 50 ஃபோனில் பிரச்சனை இருக்கும். பிரச்சனைக்காக ஜனங்கள் சொல்லி சொல்லி எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஏற்ற வீட்டு பிரச்சனை, கீழ் வீட்டு பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, கணவனான பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, உடம்புல பிரச்சனை, இதை கேட்டு 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 என் மண்டையில் நிறையா ஒரு வேதனை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இவ்வளவு பேர் ஆண்டவரை அறிகிறாங்க, எல்லாமே கர்த்தரை அறிஞ்சவங்க தான், ஏன் தேவனை தேடலை, ஏன் தேவன் இடத்துல அவங்க ஜெபிக்கலை, ஏன் ஜெயத்தை எடுக்கலை? அப்போ இவங்க பிரச்சனைன்னு வந்தால் தாங்கக்கூடிய சக்தி இல்லையே. நான் என்கிட்ட கூப்பிட்றாங்கன்றதுக்காக நான் சோர்வடையலை, என்னை ஜெபிக்க சொல்கிறாங்கன்றதுக்காக நான் சோர்வடையலை. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட, அந்த விஷயத்தில் என்னால் பப்ளிக்காக சொல்லவே முடியாது, சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க, அதை சொன்னவங்களும் இங்கே இருக்கிறாங்க. அந்த விஷயத்துக்கெல்லாம் இதுக்கெல்லாமா ஜெபிக்க சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ஊழியக்காரன் எவ்வளோ தாங்குவான்? அப்போ எனக்கு என்னென்னா, ஃபோன் பேசி பேசி மற்றவங்களோட பிரச்சனையை கேட்டு கேட்டு நான் தேவனோட உறவாடுறது முடிஞ்சு போச்சு, குறைஞ்சி போச்சு. என் மனைவி பிள்ளைகளோட நேரம் செலவு பண்ணுறது குறைஞ்சி போச்சு. ஃபோன் அடித்தாலும் எந்த ஃபோன் வந்துருச்சு, என் வீட்டுக்காரர், எனக்கு என் வீட்டுக்காரர் சொந்தம் இல்லை அப்படின்னு என் மனைவி, அப்பா ஃபோன் வந்துருச்சு, அவர் ஓரமாக போயிடுவார். மனைவியோட நேரம் இல்லை, பிள்ளைகளோட நேரம் இல்லை, எனக்குன்னு ஒரு நேரம் இல்லை. அப்போ நான் எங்கன்னா ஊழியத்தில் பிஸி ஆகிட்டேன், தேவனோட உறவில் குறைஞ்சி போயிட்டேன். அதனால சிலர்லாம் கொஞ்சம் தள்ளி வைப்பமே ஃபோனெல்லாம் தூக்கி பகல்லையே சைலண்டில் போட்டுறது, தூக்கி போட்டுட்டு மண்டை வெடிக்கிறது போல் இருக்குது. யார் ஃபோன் அடித்தாலும் சரி, முதல்ல நான், எனக்கு முக்கியம், நான் ஆண்டவரோடு உறவாடணும், ஆண்டவரோடு நடக்கணும். ரொம்ப கவலை ஆகிடுச்சுன்னா என்ன தெரியுமா பண்ணுவோம், சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். தெரியுமா, கவலை நிறையா பெருகிடுச்சுன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். எனக்கு கவலையில் நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் சாராயம் குடிக்க போவாங்க, சினிமா பண்ண. நான் வந்து ரொம்ப துக்கத்தை தாங்க முடியாமல் எப்படி, அது ஒரு டிசார்டர். நைட்டு 12 மணி 1 மணிக்கெலாம் போய் சட்டி பானையெல்லாம் விட்டு ஆரம்பிச்சிட்டேன். தீனி டப்பாலாம் எங்கே இருக்குன்னு போட்டு, ஏன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. அதனால் என்னென்னா, அதிகாலை ஜெபத்தை நான் இழந்துட்டேன், அதிகாலை தேவனோட உள்ள உறவை நான் இழந்துட்டேன். நைட்டு ஊழியம் செய்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனால் எதை இழந்தேன்னா, எனக்கு மார்னிங் ஆண்டோடைய குரலை கேட்கணும். அப்போ நான் உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன், நான் என்ன பண்ணேன். இப்போ எனக்கு என்னென்னா, எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன், ஒரு வார்த்தை வருமா, ஒரு தீர்க்க தரிசனம் வருமா, ஒரு வெளிப்பாடு வருமானு. இப்போ எனக்கே வாசல் அடைக்கப்பட்டுருச்சு, இப்போ நான் எங்கே போகட்டும்? அப்போ தான் உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தேன், சரி வேண்டாம்,
எல்லாத்தையும் ஒதுக்கிடுவோம். கொஞ்ச நாளைக்கு எனக்கு அதில் ஒதுக்குனதுக்கப்புறம் ஒரு 3 நாள் எனக்கே வந்து ரொம்ப ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபோனும் கையுமாவே இருந்தேன். நான் ஃபோனை தூக்கி போட்டுட்டு போகவும் அதுலேருந்து வெளியில் வரதே எனக்கு ஒரு போராட்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இழந்து முக்கியமாக நைட்டு சாப்பாடை கட் பண்ணேன். நைட்டு சாப்பாடு வேண்டாம். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, என் உடம்புல ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சு. இரவு நல்லா ஜெபிக்க ஆரம்பித்தேன். காலையில் அதிகாலையில் எழுந்துட்டேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்காக நான் எதையெல்லாம் இழக்கணும்னு நினைக்கிறேனோ, எதை இழந்தாவது என் தேவனோட உள்ள உறவை நான் மீட்டெடுக்கணும். அதுதாங்க எனக்கு வேணும். எனக்கு வேண்டிய சட்டை வேணுமா, என்னை தேடி வரும். எனக்கு வேண்டிய ஷூ வேணுமா, என்னை தேடி வரும். நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய எல்லா ப்ரொவிஷன்ஸையும் கர்த்தர் கொடுத்துருவார். கர்த்தருக்கு தேவை நான். சொல்லுங்களேன், கர்த்தருக்கு தேவை நான் தேவனோடு இருந்தால் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் எனக்கு கொடுத்துருவார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். கொஞ்சம் வேகமாக போகலாம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்த பொழுது அக்கினினால் சுட்டரிக்கப்பட்டிருந்துச்சு. தங்கள் மனைவிகளும் குமாரரும் கண்டார்கள். சத்தமிட்டு அழுதாங்க. இப்போ இந்த பிரச்சனை இங்கே என்ன நடந்துச்சுன்னா, இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அமலேக்கியர்கள் வந்து சிக்லாக்கை கொளுத்திட்டு தாவீதனுடைய மனைவிகள், அவருடைய குமாரர்கள், குமாரத்திகள், தாவீதோடு இருந்த 600 பேர், அவங்களுடைய குடும்பத்தார், அவங்களுடைய மனைவிகள், அவங்களுடைய சொத்து சோகம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அமலேக்கிய ஆவியை பற்றி பின்னாடி சிஸ்டர் எடுப்பாங்க, அது தெரிஞ்சுக்குங்க ஏன் எப்படி செயல்படுறாங்கன்னு. இப்போ இங்கே நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ஏன் தாவீதுக்கு அவன் மனைவியை கூட காப்பாற்ற முடியல, ஏன் அவன் பிள்ளைகளை கூட காப்பாற்ற முடியல? தாவீது ஒரு யுத்த வீரன், அவன் எந்த யுத்தத்துலையும் தோற்க மாட்டார். இப்போ இந்த இதில் ரகசியம் இருக்குது. 6வது வசனத்தில் படிங்க. 8வது வசனத்தில் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டான். எல்லாரும் 600 பேரும் சொல்கிறாங்க, ஒருத்தர் அடித்தாலே செத்து போயிடணும். தாவீதோடு இருக்கவெல்லாம் போக்கிரியும் ரவுடியும் பலசாலிகளுமா இருக்காங்க. 600 பேரும் கல்லை விட்டு அடிக்கணும். ஒருத்தன் கூட தாவீதை காப்பாற்றணும்னு சொல்லலை. ஆனால் தாவீது என்ன பண்ணிட்டான்னா, தன்னை தன் தேவனுக்குள்ளரே திடப்படுத்தி கொண்டான். இப்போ என்ன யோசிக்கிறான்னா, போய் உக்காண்டான், கல் எடுத்துட்டானுங்க, இப்போ எல்லாம் இழந்து போயிடுச்சு. ஊருக்குள்ளே வர்றான், வீடுகள் எரிஞ்சு நாசமாக போயிடுச்சு, ட்ரெஸ்ஸு எல்லாம் போயிடுச்சு, எல்லா நகைகள் போயிடுச்சு, பாத்திரம் மண்டம் போயிடுச்சு, ஊரே வெறுமையாக இருக்குது, சூறையாடிட்டு போயிட்டாங்க. இப்போ அவர் அனாதையாக உட்காந்துட்டு இருக்கிறப்ப இப்போ போய் தேவ சமூகத்தில் உட்காந்துருக்காரு. 8வது வசனத்தை படிங்க. கர்த்தரை நோக்கி, நான் தண்டுன்னு சொன்னால் சேனை அல்லது அந்த படை, அதுதான் அந்த தண்டுமாங்க, அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து. இப்போ 8வது வசனத்தில் வந்த புத்தி தாவீது என்ன கேட்குறாரு, ஆண்டவரே நான் போகலாமா பின்பற்றலாமா? இதை முந்தின அதிகாரத்தில் கேட்டிருந்தாருன்னு வச்சுங்க, விஷயமே ஏன் இழந்தாருன்னா, முந்தின அதிகாரத்தில் ஒரு யுத்தம் இருக்குது, பெலிஸ்தர்களுக்கும் சவுலுக்கும் ஒரு யுத்தம் இருக்குது. இந்த பெலிஸ்தருடைய ராஜா கிட்ட தாவீது வாலண்டியராக போவார், ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டார். யார் சவுலை கொன்று போடணும்னு சொல்லி பெலிஸ்தர்களை கர்த்தர் தான் ஏவி விட்டுருப்பார். அந்த ஆக்கீஸ் ராஜா வருவார். அப்போ வரும்பொழுது இவர் போய் என்ன பண்ணுவார், நானும் கூட யுத்தத்துக்கு வரேனோடனே கூட இருக்கிற ஜனங்கள் அந்த பெலிஸ்தர்கள் என்ன பண்ணுவாங்க, வேணாம் இவன் நம்மளால் கோலியாத்தை கொன்ன ஆள், இவன் சாதாரண ஆள் கிடையாது, உங்களுக்கு தெரியாது, எல்லா பிரபுக்களும் சொல்லுவாங்க, தாவீதை அனுப்பி விட்ருங்க வேணான்னு. தாவீது தேவ சித்தம் இல்லாமல் தேவனுடைய குரலை கேட்காம வாலின்றா தன் ஜனத்துக்கு விரோதமாய் படையெடுத்து வர்றவங்களுக்கு உதவியாக இஸ்ரவேலை அழிக்கணும், இஸ்ரவேலை கொல்லணும், சவுலை கொல்லணும், யோனத்தானை கொல்லணும்னு சொல்லி தேவனுடைய திட்டத்தில் வந்துக்கிட்டு இருக்கிற அந்த பெலிஸ்திய சேனையோடு தாவீது கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்காம போயிட்டார். அதனால் ஏற்பட்ட இழப்பு. அப்போ என்னன்னா, இருக்க வேண்டிய இடத்துல இப்போ தாவீது, அமலேக்கியர்கள் இந்த சிக்லாக்குக்கு வரும் பொழுது இதே தாவீதும் இந்த 600 பேரும் இங்கே இருந்திருந்தாங்கன்னா, இப்போ அமலேக்கியர் தென்புறத்து சீமையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வராங்கல்ல, இங்கே முதல்ல வந்திருக்கவே மாட்டாங்க. தாவீது ஊரில் இருக்கிறான்னு தெரிஞ்சாவே அமலேக்கியர்கள் உள்ளே வந்திருக்கவே மாட்டாங்க. அப்படியே வந்திருந்தா இங்கேயே அவங்க கதையெல்லாம் முடிச்சு அவங்கள்ட்ட உள்ளதெல்லாம்
வாங்கியிருப்பார். இப்போ இவர் பின்னாடி போய் அமலேக்கியரை கொள்ளையடிச்சிட்டு வர்றாருல்ல, அதை அங்கேயே சிக்லாக்லேயே முடிச்சிருந்துருப்பார். அப்போ தாவீதுடைய பிரச்சனை என்னன்னா, கர்த்தர்கிட்ட கேட்கல, இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, தன் மனைவிகளோடும் தன் பிள்ளைகளோடும் இருக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தை விட்டு அவர் தன்னுடைய பலத்தை நம்பி தானாக வாழின்ற போய் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்கிற பேரில் போனதுனால இருக்கிறத இழந்தார். இன்றைக்கி நாம் ஆண்டவர்கிட்ட கேட்காம யாருக்காவது உதவி செய்யுன்ற பேரில் நம்ம செஞ்சுட்டு இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் துணிஞ்சு போய் நம்ம சில காரியங்களை செஞ்சோன்னா இழப்பு நமக்கு தான். அப்போ இவன் உட்காந்து யோசிக்கிறார், ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அந்த 6வது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கலையே, ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் படிட்டு கதறாரு, ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணேன், எங்கே நான் தப்பு பண்ணேன்னா ஆண்டவர் உணர்த்துறாரு, நீ செஞ்சது தப்பு, உன் மனைவி பிள்ளையை நீ காத்துக்கொள்ளலை, உன் தேசத்தில் உன் எல்லைக்குள்ளே இருந்திருக்கணும், நீ ஏன் வெளியில் போன, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, இப்போ எனக்கு ஒரு கிருபை கொடுங்க. இப்போ கர்த்தர் திடப்படுத்துறாரு, சரி ஓகே இதை மன்னிச்சிட்றேன், நீ இப்போ புறப்பட்டு போ. இப்போ நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடந்தோம் என்றால் நிச்சயமாக நம்ம தப்பி வைக்கப்படுவோம், இழப்புகள் இருக்காது. தானியேல் 4வது அதிகாரம் 29 - 37. நிறைய சொல்லணும், சீக்கிரம் இடங்கள். தானியேல் 4வது அதிகாரம் 29 - 37. உலாவி கொண்டிருந்தான். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் மகிமையின் பிரதாபத்தினால் மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். ராஜாவாகிய நேபுகாத், ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரென்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய், இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது. இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இங்கே என்ன அவர் இழந்தார்? இப்போ தானியல் காலத்தில் தான் சிறைபிடிக்கப்பட்டு வந்த நேபுகாத்நேச்சார் தான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கிறப்ப என்னுடைய ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் வருவோம் அப்படின்னு சொல்லி நான் அவனுக்கு முன்பதாக போய் கோணலானவையிலெல்லாம் கோரேசுக்கு முன்னாடி சொல்கிறாரு. இங்கே நேபுகாத்நேச்சாருக்கு முன்னாடி ஒன்றும் தடையாக இருக்காது, அவன் வருவான், அவன் ஜெயிப்பான், அவன் ஊழியக்காரன்னு சொல்கிறார். இந்த இடத்துல வரும் பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு இருந்த நிலைமை என்னென்னா, அவன் பூர்ணமாக தேவனுக்கு கீழ்ப்படியில் பூர்ணமாக தேவனை அறியவில்லை. அவன் இன்னும் பாபிலோனில் இருந்தாலும் உலகத்தின் தெய்வங்களை தான் அவன் நம்பி கொண்டிருந்தான். இன்னொன்று 10ஓடு 11 இஸ்ரவேலின் தேவனே அவன் வச்சுருந்தான். இப்போ அவனுக்கு ஒரு பெருமை போயிடுச்சு, இது எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சேன், ஏன் அரண்மனை, ஏன் ராஜ்யம், ஏன்னா அன்னைக்கு இருந்த பொன்னான தலை நீரே, அந்த உலகம் முழுவதையும் தாவீது கண்ட அந்த தரிசனம், அவரே ஒரு தரிசனம் கண்டார், தாவீது சொப்பனத்தை அர்த்தத்தை சொல்கிறாரு அந்த தரிசனத்துக்கு. அந்த தலை, பொன்னான தலை நீரே, பரலோகத்தின் தேவனானவர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் உமக்கு தந்தருளினார் அப்படின்னு தானியேல் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆனால் இங்கே இவருக்கு என்ன வந்துச்சுன்னு சொன்னால், அந்த தேவனை மறந்துட்டு நான் யுத்தம் பண்ணேன், நான் கட்டுனேன், நான் சுதந்திரிச்சேன்னு சொன்ன உடனே அங்கே ஒரு இழப்பு வந்துருச்சு. அது என்ன சொன்னா, இந்த அரண்மனை என்னுடையது, இந்த ராஜ்யம் என்னுடையது. ஆண்டவர் பார்த்தாரு, அதெல்லாம் அப்படியே இருக்கும், ஆனால் நீ அங்கே இருக்க மாட்ட. அந்த நேரமே அரண்மனை அங்கே தான் இருந்துச்சு, ராஜ்யம் அங்கே தான் இருந்துச்சு. ஆனால் இவருக்கு இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, மாட்டோட இருதயத்தை கொடுத்துட்டாரு. ஒரு மனுஷனுக்குள்ளார ஒரு மாடு உள்ளே புந்துக்குச்சுன்னு வச்சுங்களேன், கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி. இந்த மாடு அந்த மாட்டோடைய ஆவி, அந்த மாட்டோடைய இருதயம் வந்த உடனே அவர் என்ன பண்ணிட்டான், நேராக அரண்மனையில் இல்லை, புல் எங்கடா இருக்குன்னு சொல்லி ஓடி காட்டுக்குள்ளார போயிட்டான். உடம்பால் மனுஷன், உள்ளுக்குள்ளார விலங்கு, மிருகம், மாடு போய் புல்லை மேய்ஞ்சிட்டு இருக்கிறாரு. கை நகமெல்லாம் பெரிய வளர்ந்துருச்சு, முடியெல்லாம் வளர்ந்துருச்சு. 7 வருஷம் போனதுக்கப்புறம் ஒரு புத்தி வருது, பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்குறாரு. ஆண்டவர் அப்போ இருந்து அங்கேருந்து அரண்மனையும் பார்த்துருப்பார், தோட்டத்தையும் பார்த்துருப்பார், பாபிலோனின் தொங்கு தோட்டமெல்லாம் அவர் தான் வச்சார். எல்லாத்தையும் பார்த்துட்டு இதை கொடுத்தது நீங்கள் தான் ஆண்டவரேன்னு சொல்லி உணர்வு வந்த பிறகு, இப்போ வா அப்படின்னு கொண்டு போய் திரும்ப பிரபுக்கள்லாம் வந்து அந்த ராஜ மேன்மை வந்துச்சு. இன்றைக்கி என்றைக்குமே
நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணம் இன்னொருத்தன் வரணும்னு அவசியமே இல்லை. நம்ம பெருமை, நம்முடைய பெருமை, நான் படித்த படிப்பு, நான் பார்த்த வேலை, நான் சம்பாதிச்சது. ஹல்லேலூயா. சிலர்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் நான் பார்த்து செஞ்சேன், நான் பார்த்து இவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், நான் பார்த்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏன் பார்க்குற? நீ ஏன் செய்கிற? செஞ்சதை ஏன் சொல்கிற? நாளைக்கு உன் வாழ்க்கையிலே பிரச்சனை வரும். இந்த பெருமை மட்டும் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இதை கர்த்தர் திருப்பி கொடுத்துட்டாரு. நம்ம எல்லாருக்கும் அதே போல் கிடைக்குமா நினைக்காதீங்க. சிஸ்டர் கேத்ரின் குல்மான் அப்படிங்கிறவங்கள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஷார்ட்டாக முடிச்சுட்டு போகிறேன். அவங்க நல்லா வல்லமையாக ஊழியம் செஞ்சிட்டு இருந்த நாட்கள். பென்னிஹின்லாம் அவரால் வளர்ந்தவங்க, நிறைய ஊழியக்காரவங்கள அவங்க உருவாக்கியிருக்காங்க. அந்த ஆவியானுடைய பிரசன்னத்தால் நிற்கவே முடியாது. அந்த அம்மா வர்றாங்கன்னா முதல் நாள் நைட்லேருந்தே அந்த ஊரே அதாவது எப்படி சொல்லணும்னா, அந்த ஆலயத்தை திறக்கிறதுக்கு தியேட்டர் வாசலில் நிற்கிறதோட மோசமான அவ்வளோ பேர் வாஞ்சியோடு நிற்பாங்களாம். ராத்திரிலேருந்து கால் கடுக்க அந்த கதவு எப்போ திறக்குமோ ஓடி போய் உள்ளே உட்காருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு வல்லமை. ஆனால் அவங்க ஒரு சின்ன தவறு பண்ணாங்க. ஏற்கனவே திருமணமான ஒரு நபரை அவங்க கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் தான் அவங்க இருந்தாங்க. ஆவியானுடைய பிரசன்னத்தை இழந்தாங்க, ஊழியத்தை இழந்தாங்க, எல்லாம் போச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க உணர்வடைஞ்சாங்க, நான் பண்ணது தப்பு. அவர் ஏற்கனவே இன்னொருத்தருடைய கல்யாணம் ஆனவங்க, அவங்களோடு நான் விருப்பப்பட்டது தப்பு. நான் என் ஆண்டவரை நான் துக்கப்படுத்திட்டேன், என் ஆவியானவரை நான் துக்கப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு அதை உதறிட்டு நேராக தேவ சமூகத்தில் விழுந்து உபவாசங்கள் இருந்து கதறி அழுதாங்க. அவங்க விட்டுட்டு வந்தாங்க. உண்மையான மனம் திரும்புதல், மீண்டும் அதே அபிஷேகம், மீண்டும் அதே வல்லமை, மீண்டும் அதே ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கி நாம் எதை விட வேணுமோ, யாரை விட வேணுமோ நம்ம விட்டோம்னா அந்த இழப்புகள்லேருந்து நம்ம ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 24:16 சொல்லுது. நீதிமொழிகள் 24:16, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். அப்போ 7 முறைங்கிறது 7னா பரிபூர்ணம். அவ்வளோதாங்க, மொத்தமாக முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே எழுப்பவே முடியாது, இவனை மீட்டெடுக்கவே முடியாது. மொத்தமாக போயிட்டான்னு நினச்சாலும் கூட அவனை கர்த்தர் நிச்சயமாக தூக்கி எடுப்பார். நம்ம ஒரு வாஞ்சை என்னென்னா, ஆண்டவரே நம்ம இடத்துல வருது இல்லை, நம்ம இளையகுமாரன், கெட்ட குமாரன்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் எல்லாத்தையும் இழந்துட்டு யார்கிட்ட வந்தார்? தகப்பன்ட்ட வந்துட்டார். அந்நிய தேசத்திலே இருந்திருந்தாருன்னா அங்கேயே தான் இருந்திருக்கணும். ஆனால் என்ன இருந்தார்னா, இருக்கிற நிலைமையிலேருந்து யாரை தேடி வந்தார்னா தகப்பனை தேடி வந்தார். அப்படி வெளியில் இருந்தால் ஒரு அனாதை அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட் கிரியேட் செஞ்சிடும், உனக்கு யாருமே இல்லைன்னு. இன்றைக்கி நம்ம எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ கட்டப்பட்டிருக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது, எவ்வளோ இழந்திருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. இருக்கிறத விட்டுட்டு எங்கே தேவன் இருக்கிறாரோ அவருடைய பிரசன்னத்துக்கு ஓடி வந்துட்டா, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை, இல்லை, நிச்சயமாக செய்வார். அன்புள்ளவர். நீ மனுஷர்களுடைய ஞானத்தினால அறிவு பெருகி போயிடுச்சு. நல்ல கிறிஸ்தவர்களை வசனம் தெரிஞ்சவங்க கூட ஒரு காலத்தில் பிரகாசித்தவங்க கூட நாத்திகனாக போயிட்டாங்க, கடவுள் இல்லைன்னு போயிட்டாங்க, இந்த பிரபஞ்சம்தான் கடவுள், நான் தான் கடவுள்னு போயிட்டாங்க. அவங்க அறிவு அவங்கள கொண்டு போயிடுச்சு, அழிச்சு கொண்டு போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு நான் அல்ல, அவரே என்னை உண்டாக்கினார், அந்த உணர்வோடு வரணும். மீகா 7:8 சொல்லுது. மீகா 7:8, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். இந்த வசனத்தையும் இன்னொரு வசனத்தை சேர்த்து படிச்சிங்கன்னா 118 சங்கீதம் 13வது வசனம், 118வது சங்கீதம் 13வது வசனம், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இப்போ இந்த 2 வசனத்துக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன்னா, நம்ம சத்துரு யார்? பிசாசு. அவன் நம்மளை நிற்க விட மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? விழும்படி தள்ளுவான். அவன் விழும்படி எந்த விதத்தில் தள்ளலாம், யாரை உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனுமதித்து கர்த்தரை விட்டு பிரிக்கலாம், எந்த காரியம், எந்த சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ஆரம்பித்து கர்த்தரை விட்டுட்டு போயிடுவாங்க. கூடா நட்பு கேடாய் முடியும்பாங்க. தவறான ஃபெலோஷிப், தவறான ஃப்ரெண்ட்ஷிப்போடு போகும் பொழுது கர்த்தரையே மறுதளிச்சுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் செய்கிறது யாருன்னு சொன்னால் பிசாசு. ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குருடாக்கி அவனை தேவனோடு தேட விடக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, பைபிள் படிக்கக்கூடாது, ஆலயத்துக்கு போகக்கூடாது, ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போகக்கூடாது. அவனை அப்படியே கீழே இழுத்து தள்ளி கீழே தள்ளி அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும். அவன் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்தணும். இந்த 2 வசனத்தை சேர்த்து படிச்சிங்கன்னா தெரியும். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தரின் வெளிச்சம். நான் இருளில் தான் உட்கார்ந்துருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது. யார்? தேவன். அப்போ அந்த வெளிச்சத்தை நோக்கி பார்க்கும் பொழுது
சத்துருட்ட ஒரு சவால் விட, நான் பலமுறை நான் தோற்று போகும் பொழுது எனக்கும் தோல்விகள் வரும். இப்போ தைரியமாக அறிக்கை பண்ணுவேன், வானத்தை பார்த்து கத்துவேன், வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போவேன், யாருமே இல்லாத இடத்துக்கு போவேன், சத்தமாக கத்துவேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னை மீட்டெடுப்பார். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் செத்து போன தேவன் அல்ல. என் பாவம், நான் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடியே நான் செய்வேங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். நான் தப்பு பண்ணுவேன்றது ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். என்னை இப்படி தான் படைச்சிருக்கார். ஆனால் என்னை இப்படியே அந்த மண்ணில் போட்டு புதைக்கிறதுக்காக கர்த்தர் என்னை மீட்டெடுக்கல. எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தவர் என்னை தூக்கி எடுப்பார். என்னை தூக்கி விசுவாச அறிக்கை. எனக்கு என்ன, நான் சாகிறதுக்குள்ளார சாத்தானுடைய ராஜ்யத்தை எவ்வளவாவது பாலாக்கிட்டு ஜனங்களை ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கொண்டுட்டு போயிடணும். என்னை அவன் கொண்டான்ல, என்னை அழிச்சார்ல, நான் பாவத்தில் கட்டப்பட்டல, என்னை மீட்டெடுத்தார்ல. அப்போ எனக்கு ஒரு வெறி என்னென்னா, நம்ம நிறைய நேரம் மனுஷர்கள்ட்ட கோபத்தையும் வைராக்கியத்தையும் காட்டிட்டு இவங்கள்ட்ட பேச மாட்டேன், இவங்களோட உறவாட மாட்டேன், இவங்க பொருளை வாங்கிக்க மாட்டேன். இல்லை, மனுஷனை நேசிங்க, பிசாசை பகைங்க, அவனுடைய காரியங்களை நான் ஈடுபடவே மாட்டேன். எப்படியாவது நான் மீட்டெடுப்பேன், எப்படியாவது ஜனங்களை மீட்டெடுப்பேன். அதுக்கு நான் தான் சாட்சி, அதுக்கு நான் தான் உழைப்பேன். அதை அந்த இழந்து போன கிருபைகளை, இழந்து போன வரங்களை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். இஸ்ரேலை எத்தனை முறை ஜனங்கள் ஆண்டவரே துரத்தி விட்டாலும் திரும்ப திரும்ப சேர்த்து கொள்ளலையா? திரும்ப திரும்ப கொண்டு வந்து ஒரு நட்டு வைக்கலையா? அப்போ அந்த வணங்கா கழுத்துள்ள ஜனம் என் இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதில் சொன்னால் கூட ஆண்டவர் இன்ன வரைக்கும் இறக்கம் பாராட்டு. இந்த உலகத்திலேயே ஏத்தியர்கள் இருந்தாங்க, எபூசியர்கள் இருந்தாங்க, கானானியர்கள் இருந்தாங்க, பெலிஸ்தியர்கள் இருந்தாங்க, கிர்காசியர், எத்தனையோ விதமான ஜனங்கள் இருந்தாங்கங்க. அவங்களாம் இன்றைக்கி யாரும் தொடர்ந்து இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்ன வரைக்கும் கர்த்தரோடு இருக்கிறாங்க. கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்போ அதே தேவன் நம்மையும் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நம்ம நடத்துவார். இழந்து போன எதுவாக இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் இழந்துட்டேன்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட மட்டும் வந்துடுங்க, ஒப்புரவாயிருங்க. முதல்ல தேவனோட ஒப்புரவாயிட்டோம்னா நம்மளுக்கு வர வேண்டியதெல்லாம் தானாக வந்துடும். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 30வது வசனம். 2 ராஜாக்கள் 19:30. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேறுபற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இந்த ஏசாயாவிலையும் வரும், 2 ராஜாக்கள் 19:30 வரும். சரி, இப்போ என்ன யூதா வம்சத்தார்? யார் இந்த யூதா வம்சத்தார்? துதிக்கிறவங்க. யூதா என்றால் துதி என்று பொருள்படும். நீங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டேன், என் வாழ்க்கையே அழிஞ்சிருச்சு, காஞ்சிருச்சு, என் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வெறுமை, ஒரு வறட்சி. அதாவது இந்த பிளைவுட் மரக்கடையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? மரங்கள்லாம் மரக்கடை வச்சுருக்காங்கல்ல, அது எதுக்கு வச்சுருப்பாங்க? கொண்டுட்டு போய் இழைச்சி கதவு ஜன்னல் தான் வைப்பாங்க. அந்த மரத்தை கொண்டுட்டு போய் திரும்ப நட்டு வச்சா வருமா? வராதில்ல, காஞ்சி போன மரம். இன்றைக்கி நம்ம காஞ்சி போன நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வெட்டப்பட்டு கீழே வேர் இல்லை, மேலே கனி இல்லை, கீழே ஈரம் இல்லை, மேலே பலன் இல்லை. இப்படி நீ வெட்டப்பட்டு உலர்ந்து போய் கிடந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆரோனின் கோலை துளிர்க்க செய்த தேவன் எங்கே வரணும்? கர்த்தருடைய சன்னிதானத்தில். வெட்டப்பட்ட அது இப்போ நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்மளை வெட்டி விட்டுட்டு போயிருப்பாங்க சிலர், சில காரியம் நம்மளை விட்டு போயிருக்கலாம். ஆனால் எங்கே நிற்கணும்னா தேவ பிரசன்னத்தில் நம்ம இருந்துட்டோம்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு வேரும் இல்லை, நுனியில் கனியும் இல்லை, ஆனால் ரெண்டையும் நான் தருவேன். எங்கே வைக்கணும் தெரியுமா? கர்த்தருடைய பிரசன்னத்தில். துதி. கஷ்டமாக தான் இருக்கும், ஆராதனை செய்யுங்க. உங்களுக்கு போர் அடிக்க முடியாது. சில நேரத்தில் பாவத்தின் வல்லமையினால் ஒரு மனிதன் கட்டப்படும் பொழுது அவன் தேவனை விட்டு தூரம் போனதுக்கப்புறம் இயேசுவேன்னு கூட அவனால் சொல்ல முடியாது, ஜெபிக்க தோணாது, பைபிள் படிக்க தோணாது. ஆனால் ஒன்று செய்யலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, சாங்ஸ் கேட்பேன், நல்ல ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிச்சிடுவேன். எவ்வளோ பெரிய பிளண்டர் மிஸ்டேக், அறிஞ்சு செய்கிறனும் அறியாமல் செய்கிறனும், என்னை மீட்டெடுப்பதற்கு நான் ஒரு ரகசியத்தை வச்சுருக்கேன். கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சிடுவேன், கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிருவேன். தேவனை கஷ்டமாக தான் இருக்கும். மொதல் பாட்டு பாடும்பொழுது, 2வது பாட்டு பாடும்பொழுது ரொம்ப போராட்டமாக இருக்கும். பிசாசு விட மாட்டான். அந்த நம்மளோட குற்ற உணர்வு நம்ம அப்படியே இழுத்து தள்ளும். ஆனால் தொடர்ந்து 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 நான் தேவனை ஆராதிக்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நல்லா ஒர்ஷிப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு விடுதலை வரும். குதிப்பேன், கொண்டாடுவேன். அந்த உறவை திரும்ப திரும்ப அப்படியே ஒரு எப்படி ஒரு காஞ்சி போன மண் ஒரு 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 பூச்சட்டியில், அதாவது எப்படி சொல்கிறது, பூந்தொட்டியில் தண்ணி ஊற்றினா அந்த செடி அப்படியே ஒரு 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 மலர்ச்சி வருமோ, அதே போல் தேவ பிரசன்னம் வரும்போது என் முகம் சிரிக்கும், சந்தோஷப்படுவேன். ஆண்டவர் என்னை தொட்டுட்டார், ஆண்டவர் என்னை மீட்டுட்டார், ஆண்டவர் என்னை உயர்த்திட்டார். யார் என்ன வேணாலும் சொல்ல, எந்த பாவமோ எந்த காரியமோங்க, எந்த சூழ்நிலை, எவ்வளோ டிப்ரெஷன், எவ்வளவோ இழப்பு, எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ கடினமான வார்த்தைகளை சொல்லி உங்களை நியாயம் தீர்த்து உங்களை ஓரம் கட்டிட்டாலும்
கர்த்தரோடு வந்துருங்க. கடைசியாக ஒரு வார்த்தை, எரேமியா 31வது அதிகாரம் 4வது வசனம். எரேமியா 31:4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். இதை நான் சொல்லணுன்னா, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் திருமணம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையை தூக்கி வண்டியில் உட்கார வச்சுக்கிட்டு பெரிய ரதம் அல்லது குதிரையில் உட்கார வச்சு முன்னாடி மேலே வாசித்து பார்த்துருக்கீங்களா? ஊர்வலம் கொண்டு போவாங்க இல்லையா? ஐயா, என் வாழ்க்கை நின்று போச்சு, என் கல்யாணம் நின்று போச்சு, இது அப்படி தான் சொல்கிறாரு. அதோடு ஒப்பிடுறாரு. திருமணம் நின்று போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கன்னிகையே நீ கவலைப்படாத, நான் உன்னை கட்டு வைப்பேன், நீ கட்டப்படுவேன், உன் வாழ்க்கையை நான் கட்டுவேன், உனக்கான ஆடல் பாடல் சத்தம் துதியின் சத்தத்தை தூதர்களை கொண்டு செய்வேன். கர்த்தருடைய தூதர்கள் வருவாங்க, தேவனுடைய ரதத்தில் உன்னை கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. ஆமேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், மணவாட்டியோ மணவாளனோ ரதங்கள் பூட்டப்பட்ட குதிரைகள் பூட்டப்பட்ட ரதங்கள் ஒரு சேரியட்டில் அப்படியே கொண்டு வர்றது போல ஆண்டவர் நம்மை திரும்ப கொண்டு வருகிறார். எரேமியா 31:4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். இன்றைக்கு தேவன் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார், கட்டுவார். இழப்புகளை நம்முடைய பார்வையில் இழப்புன்னு தோன்றது எதுவுமே என் கர்த்தருடைய பார்வையில் அது ஒரு பெரிய இழப்பே இல்லை. என் ஆண்டவருக்கு செல்வம் இழப்பு கிடையாது, ஆரோக்கியம் இழப்பு கிடையாது, ஐஸ்வர்யம் இழப்பு கிடையாது, எல்லாமே அவர் கையில் பொக்கிஷங்களாக இருக்குது. ஆனால் அவர் ஒரே ஒரு இழப்புனா நீங்களும் நானும் தான். என் பிள்ளை தான் எனக்கு வேணும், என் குமாரனா இவன் மரித்தான் திரும்ப காணப்பட்டான். அவரை பொறுத்த வரைக்கும் வீட்டில் செல்வங்கள் இருக்குது, குமாரன் ஒன்றும் இல்லாமல் வந்துட்டார், திரும்ப கொடு, அதே மோதிரம், அதே ட்ரெஸ்ஸு, அதே பாதரட்சை, அதே அலங்காரம், அதே ஆடல் பாடல் சத்தம், அதே விருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், இப்போ கொஞ்ச நேரம் நான் ஜெபிக்க விரும்புகிறேன், கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. இந்த ஜெபித்து இந்த காரியத்தில், ஏன்னா ஒரு ரெஸ்டோரேஷன் இல்லாமல் நம்ம அடுத்தது போகக்கூடாது. 4 மாதங்கள் ஆயிடுச்சு, 5வது மாதத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். எதை நம்ம இழந்திருக்கிறோம்? சொத்தையா, சுகத்தையா, ஆரோக்கியத்தையா, ஆவிக்குரிய வாழ்க்கையா? இது கொஞ்ச நேரம் நீங்கள் உங்களை நிதானிக்கிற நேரம், உங்களை நீங்கள் பரிசோதிக்கிற நேரம். நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் இழந்து போன உலக பிரகாரமான எதையும் கர்த்தரால் கொடுக்க முடியும். ஆனால் தேவன் விரும்புகிறது நீங்கள் தான், நான் தான். கண்களை மூடி. இழப்புகளில் 2 வகை இருக்குது. மீட்டு எடுக்கக்கூடிய இழப்பு, மீட்டு எடுக்கப்படாத இழப்பு, முடியாத இழப்புகள். அந்த எல்லைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, மீண்டு வராத ஒரு பாதாள உலகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் நம்ம பூமியில் வச்சிருக்கிறார். உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்பிக்கை உண்டு, உயிருள்ள வரைக்கும் நம்பிக்கை உண்டு, சுவாசம் இருக்கிற வரைக்கும் நம்பிக்கை உண்டு. இன்னும் நம்ம மூச்சு நிற்கலை, இன்னும் நம்ம மூச்சு நிற்கலை, நம்ம உயிரோடு தான் இருக்கிறோம். வசனம் அப்படித்தான் சொல்லுது. சுவாசம் இருக்கும் மட்டும் நம்பிக்கை உண்டு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, சுவாசம் இருக்கிற வரைக்கும் நம்பிக்கை உண்டு. ஆண்டவரே, என்னை குறித்து நீங்கள் ஒரு திட்டம் வச்சுருக்கிறீங்க, என்னை குறித்து ஒரு தரிசனம் இருக்குது, என்னை குறித்து ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்குது. இழப்புகளின் நடுவே, ஏமாற்றங்களின் நடுவே நான் உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே. நான் நினச்சது எனக்கு கிடைக்கல, நான் பிரயாசப்பட்டது எனக்கு கிடைக்கல, பல வருஷம் நான் முயற்சி பண்ணது எனக்கு கிடைக்கல, இன்றைக்கி நான் விரும்பாத ஒன்றில் நான் இருக்கிறேன், நானே விரும்பாத ஒன்றில் தான் நான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் உம்மை நான் நேசிக்க முடியல, அதனால் உம்மை தேட முடியலை. நான் கேட்டதை ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுக்கல, நான் கேட்டதை ஏன் கர்த்தர் எனக்கு செய்யலை? எனக்கு அது இழப்பு தானே. தேவ பிள்ளையே, அது இழப்பல்ல, தேவன் நன்மையானது தான் தருவார். இப்போ தெரியாது, ஏன் ஆண்டவர் அதை மறுத்தார், ஏன் ஆண்டவர் அதை கொடுக்கலை? தேவன் பேசி கொண்டிருக்கிறார். என் ஆண்டவர் எனக்கு செய்யலை, அதனால் நான் ஆண்டவரை தேட மாட்டேன். என் ஆண்டவர் எனக்கு கொடுக்கல, அதனால் நான் ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டேன். என் ஆண்டவர் என்னை மறந்துட்டார், நான் விரும்பினதை கர்த்தர் எனக்கு கொடுக்கல, அதனால் நான் தேவனை துதிக்க மாட்டேன். இல்லை, சாத்தானுடைய பொய். ஆண்டவர் நன்மையானது, அவருடைய அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. இன்றைக்கி தேவன்கிட்ட ஏன் முறுமுறுக்கணும்?
ஏன் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒரு ஒரு சலிப்பு வரணும்? நான் ஜெபிச்சு எனக்கு என்ன கிடச்சிருச்சு? என் பிள்ளை இன்னைக்கு வழி மாறி போகுதே, என் குடும்பம் இன்னைக்கு சீரழிஞ்சு கிடக்குது, என் ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி இல்லையே, என்னுடைய வேலையில் என்னுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லையே, ஏன் ஆண்டவர் எனக்கு செய்யலை, ஏன் என் ஆரோக்கியத்தை நான் இழந்திருக்கிறேன், இதனால் ஒரு முறுமுறுப்பு, இதனால் ஒரு சலிப்பு. வேண்டாம் பிள்ளையே, வேண்டாம் தேவ பிள்ளையே, வேண்டாம் தேவ பிள்ளையே, அது சாத்தானுக்கு கொண்டாட்டம். இதெல்லாம் கொடுத்தாலாவது நீ தேவனை தூசிக்க மாட்டாயா? யோபுடைய வாழ்க்கையில் அதைத்தான் பிசாசு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். எதையெல்லாம் பிடுங்கன்னா நீ தேவனை தூசிப்ப, எதையெல்லாம் உன்னை விட்டு எடுத்தா நீ தேவனை துக்கப்படுத்துவ. அந்த யோபுவையும் உங்களையும் வச்சு பாருங்க. யோபு இழந்ததை விடவா நம்ம இழந்திருக்கிறோம்? யோபுவை விடவா நம்ம இழந்துட்டோம்? இல்லையே, இல்லையே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, அவனுடைய செயலின் முடிவையும் அறிந்திருக்கிறீர்களே, என் தேவனுடைய செயலின் முடிவை அறிந்திருக்கிறீர்களே. ஆண்டவரே, இன்றைக்கு இழந்து போனது என்ன? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று ஒரே ஒரு கோர, என்னை நேசிக்கிறாயா? என்னை நீ நேசிக்கிறாய், நீ ஊழியம் செய்வேன்னு எனக்கு தெரியும், நீ எனக்காக கொடுப்பேன்னு எனக்கு தெரியும், நிறைய செய்வேன், எல்லாம் தெரியும். உனக்கு நல்ல தாளந்து இருக்கு, உனக்கு திறமை இருக்கு, உனக்கு அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு. அதுக்கு மேலாக உன் இருதயம் எனக்கு வேணும். அந்த இருதயத்தில் அன்பு வேணும். ஆண்டவர் விரும்புகிற அந்த அன்பு, ஆதி அன்பு, அது அகாப்பே அன்பு, அதை கொடுங்கப்பா, அதை தாங்க ஆண்டவர். இது சித்தம் இல்லாத இடத்துல நான் இருக்கக்கூடாது. தாவீது சித்தம் இல்லை, கேட்கல. ரெண்டாவது அவருக்கு புத்தி வந்துச்சு. இன்னைக்கு உண்மை கேட்காததுனால நிறைய விஷயங்கள் நான் இழந்திருக்கிறேன் ஆண்டவரை. உண்மை கேட்காம நான் தவறான சகவாசங்கள், தவறான காரியங்களில் ஈடுபட்டதுனால இன்னைக்கு நான் நிறைய இழந்திருக்கேன். ஆனால் தாவீதுக்கு திரும்ப கொடுத்தீங்க ஆண்டவர், எல்லாத்தையும் அவன் மீட்டு கொண்டான். தாவீது இழந்த ஒன்றை கூட அவன் விட்டு கொடுக்கல, எல்லாத்தையும் கர்த்தர் மீட்டு கொடுத்தீங்கப்பா. அதோடு தான் கொள்ளையும் சேர்த்து கொடுத்தீங்க. இன்றைக்கு அப்பா, நம்முடைய பிள்ளைகள் எதையெல்லாம் இழந்திருக்காங்க? அறிந்தோ அறியாமையினாலேயோ, அவசர புத்தியினாலேயோ, கோபத்தினாலேயோ எதையாவது இழந்திருப்பாங்கன்னா, இன்றைக்கு இந்த நேரத்தில் தாவீது உட்கார்ந்து யோசித்தது போல, ஆண்டவரே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பி நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை உணர்ந்து அறிந்து ஆதியில் செய்த கிரியைகளை மீண்டும் செய்வாயாக. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான், அன்பு. அன்பு. நான் உனக்காக மரிச்சிருக்கிறேன். இதே வெயில், இதே கடுமையான வெயில், இதே கடுமையான போராட்டம், உடம்பெல்லாம் ரத்தம், உடம்பெல்லாம் காயம், அவமானம், நிர்வாணமாய் என் இயேசு தொங்கினார். அவர் எல்லாவற்றையும் இழந்தார். இயேசுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, தண்ணி கூட கொடுக்கல. தாகத்தில் கதறினார், தாகமாக இருக்கிறன்ற கதறினார். ஒருத்தராயிலும் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கல. எல்லாத்தையும் இழந்தார். அவமானம், மானத்தை இழந்தார், கௌரவத்தை இழந்தார், தேவன் என்கிற அந்த அந்தஸ்தை இழந்தார். எல்லா தூதர்களும் துதிக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் துதிக்கிறாங்க, கேருபீன்கள் சேராபீன்களும் அவரை போற்றி பாடி பரிசுத்தப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். அது எல்லாத்தையும் இழந்தார், வேண்டுமென்றே இழந்தார். எதற்காக? என்னை மீட்டெடுக்க. இதையெல்லாம் இழந்தாதான் என் பிள்ளையை நான் மீட்டெடுக்க முடியுங்கிறதுக்காக எல்லாத்தையும் இழந்தார். என் ஆண்டவர் கொடுத்த விலைக்கிரயம் பெரிது. அவரை விடவா நாம் இழந்திருக்கிறோம்? அவரை விடவா மகிமையை இழந்தார், மாட்சிமையை இழந்தார், கனத்தை இழந்தார். பிசாசுகள் பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிறது, நிந்திக்கிறது. சகித்தாரே, சகித்தாரே, எனக்காக, நமக்காக. ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. பூரண அன்பு எங்கள் இருதயத்தில் ஊற்றப்படுவதாக. ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை, ஒரு நாடகமான ஒரு வாழ்க்கை, மாய்மாலமான வாழ்க்கை, எங்களுக்கே நாங்களே இது சரி, நான் பண்ணுறது சரி என்றது எங்களுக்கு நாங்களே ஒரு சப்ப கட்டி கொள்ளாமல், சுயநீதியை பேசாமல், நீர் என்ன விரும்புகிறீரோ அதை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறேன் ஐயா. இந்த 4 மாதங்கள் கிருபையை நடத்தி கொண்டு வந்தீர். புதிய மாதத்திற்குள்ளாக போகும் பொழுது எங்களை உணர்ந்து நாங்கள் சரி செய்து கொள்ள இந்த நாட்களில் அதிகமான ஓய்வு நேரம் இருக்கிறது. கர்த்தாவே, உங்கள் பாதத்தில் விழுந்து கிடக்க கர்த்தர் கிருபை தாரும், சுத்திகரியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.